ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய துயரச்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவன் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையெனில் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி தூக்கிவிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளே, சிறு ஜபத்தோடு இன்றைய மறைவுரைக்குள்ளாக நாம் செல்வோம். நான் சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அச்சித்தருளும், உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அச்சித்தருளும், உமது வார்த்தையே உண்மை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் இந்த 15ஆம் தேதி நம்முடைய பங்கின் பாதுகாவலியான வியாகுல அன்னையை நாம் நினைவு கூர்ந்து அவர் வழியாக அவர் அனுபவித்த துன்பங்கள் நிழலிலே நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்களையும் நாம் அசை போட்டு பார்த்து ஒரு உறுதியை, ஒரு துணிச்சலை, இறைவனிடமிருந்து ஒரு ஆற்றலை, சக்தியை பெற்று செல்ல நாம் இந்த முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த ஒவ்வொரு மாத 15ஆம் தேதி சிறப்பு வழிபாட்டு முயற்சிகளை நம்முடைய பங்கு தந்தை சீரும் சிறப்புமாக அன்னையினுடைய வியாகுலங்களை சிந்திக்கின்ற இந்த கெதியினிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். அன்னை வழியாக அருளையும் ஆண்டுடைய ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுக்கிற முயற்சிக்காக முதலில் பலத்த கரவலை எழுப்பி நாம் இறைவனுக்கும் நம் பங்கு தந்தைக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் இளம் குருமானவனாக இருந்தபோது திருவள்ளூர் சலேசியார் ஆலயத்திலே பணியாற்றி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி வாரம். காலையில் திருப்பலிக்காக தயாரிக்க சென்றபோது ஒரு சகோதரி, ஒரு இந்து சகோதரி என்று நினைக்கிறேன், வந்து சாஸ்திரமாக எனக்கு முன்பாக விழுந்து, பாஸ்டர் ஐயா, என்னுடைய மகள் நிறைவாக கர்ப்பிணியாக நேற்று இரவு ஒரு விபத்திலே சிக்கிக்கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் மீது, உங்கள் மாதா மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீங்க வந்து ஜெபிக்கணும். நான் ஒரு ரீஜென்ட் பிரதர், நானாக எதையும் முடிவு செய்ய முடியாது.
பங்கு தந்தை திருப்பலிக்கு வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். பங்கு தந்தை வந்தார். நான் அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், அவர் தான் இன்சார்ஜ் ஃபாதர்மா, ஃபாதர்கிட்ட போய் பேசுங்க, அவர் வந்து ஜெபிப்பாரு. அவர் திருப்பலிக்கு நேரம் ஆகிவிட்டது என்பதால என்னை அனுப்பி வைத்தார். நானும் அந்த சகோதரியோடு சென்றேன். அருகாமையிலேயே அரசு பொது மருத்துவமனை, திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனை இருக்கிறது. அங்கே சென்று இவரது மகளை பார்க்கிற போது எனக்கு துளி கூட நம்பிக்கையே கிடையாது. முகங்கள் சிதைந்து உடலெல்லாம் விகாரமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அருகாமையில் நின்று கொண்டிருந்த அந்த செவிலியரிடத்தில் கேட்டேன், இந்த சகோதரியின் நிலை என்ன? ஹோப்லெஸ் கேஸ் ஃபாதர் அப்படின்னா, ஒன்றுமே செய்ய முடியாது என்று மருத்துவர்களால் தள்ளப்பட்ட ஒரு நிலை. மகளை விட அவளது வயிற்றில் இருக்கிற குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று தாயின் அதைப்புகள், கண்ணீர், இதெல்லாம் பார்த்து எனக்கே வியப்பாக இருந்தது. ஆனால் அந்த சகோதரி என்னை விடாமல் எதாவது செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் அந்த சகோதரியிடத்தில் அருகில் சென்று ஜெபித்துவிட்டு தீர்த்தம் தெளித்துவிட்டு போயிட்டு வரமா அப்படின்னு வரும்போது அவர் என் கையை பிடித்து கொண்டு, எனக்கு ஏதாவது மந்திரிச்சு கொடுத்துட்டு போங்க, நான் நம்பிக்கையோடு ஜெபிப்பேன், நான் என்ன ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, அந்த ஜெபத்தை என் மகளுக்காக ஜெபிப்பேன், கட்டாயமா மாதா ஆண்டவர் என் மகள் சுகப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அந்த தாய் என் கரங்களை பிடித்துக் கொண்டார். என்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஜெபமாலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அருள் நிறைந்த மரியே என்கிற ஜெபத்தை மட்டும் அங்க ஒரு பேப்பர் வாங்கி எழுதி அந்த சகோதரி இடத்துல கொடுத்து விட்டு வந்துட்டேன். வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. நான் சென்று வந்தது மற்ற வேலைகளால் மறந்துட்டேன். 2 நாட்கள் கழித்து இதே சகோதரி அன்றைக்கு மாலை ஒரு 6 மணி இருக்கும் ஆலயத்துக்குள்ளாக வந்தார்கள். அழுது கொண்டே வந்தார்கள். எனக்கு ஒரு பயம். 2 நாளுக்கு முன்னாடி அவங்க மகள் குளையுயிராக இருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு வருகிறோம். இப்பொழுது அந்த தாய் வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று அவரிடத்தில் செல்வதற்கு கூட பயந்து கொண்டே நின்று கொண்டிருந்தேன். அவர் ஓடி வந்து மீண்டும் கரங்களை பற்றி கொண்டு, உங்க மாதா எங்க மகளை காப்பாத்திட்டாங்க, பலத்த கடவுளை எழுப்பி நான் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே துன்புறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு விடை கொடுக்கிற தாய் நம்முடைய அன்னை. ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி ஏராளமான இறை ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத் தருகிறவர் நம்முடைய அன்னை. பெயரளவிலே பல திருத்தலங்களில் அன்னையை நாம் போற்றினாலும் புகழ்ந்தாலும் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறவளாக, நம் துன்பங்களில் பங்கெடுக்கிற தாயாக நம்முடைய அன்னை மரியாள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒரு இந்து சகோதரி அவளது நம்பிக்கை பாருங்க. அந்த ஜெபமாலையை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொண்டு அந்த அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை எத்தனை முறை சொல்லியிருப்பாள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கை அவளது மகளை தேற்றியது, குணப்படுத்தியது. அசைக்க முடியாத நிலையில் கூட அசையாத நம்பிக்கையை இறைவன் பார்க்கிறார். நான் உடனே சென்று பார்த்தேன். மருத்துவர்கள் எல்லாம் வீழ்ந்து போகிற அளவுக்கு மகளும் அந்த மகளின் வயிற்றில் இருந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நாட்களாகவும் அவர்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கு, ஆனால் பிழைத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையை கேட்டபோது எனக்கே உடல் சிலிர்த்து போனது. அதனால் நான் வாழ்ந்தவர்களே, இந்த அன்னையை நம்பிக்கையோடு தேடி வருகிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக, எந்த மொழியை சார்ந்தவர்களாக, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு தஞ்சமாக இருப்பவள் நம் வியாகுல அன்னை. ஆனால் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அன்னை மரியாள் அனுபவித்த துன்பங்கள் என்னென்ன என்று நாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வியாகுல அன்னையை நினைவு கூர்ந்து அவரது வியாகுலத்தை கொண்டாடி ஆண்டவரில் அகமகிழ்கிற இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களையும்
நாம் அன்னையின் துன்பத்தின் ஒளியிலே கண்ணோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையிலே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே வாசித்தது போல அந்த கைம்பெண்ணை போல அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒரு இனமாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருவிழா. துன்பங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. உடல் வலி, நோய், மன அழுத்தம், கவலை, வேலை பளு, வீட்டில் பிரச்சனைகள், உடல் ரீதியாக பல பிரச்சனைகள், போராட்டம், நீதிக்காக ஒரு சிலர் போராட்டம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மன ரீதியான பிரச்சனைகள், சோசியல் ஐசோலேஷன், ஒரு சிலரை நாம் சமூகத்திலே ஒதுக்கி வைத்து விடுகிறோம். விதவைகளுடைய நிலை, அனாதைகளுடைய நிலை, ஒரு சில மக்களுடைய நிலை என்னவென்று நமக்கு தெரியும். அதன் மூலமாக துன்பங்கள், பினான்சியல் ப்ராப்ளம், பொருளாதார தேவைகள், பிரச்சனைகள். ஒரு சிலரை நாம் அன்பு செய்திருப்போம், அவர்கள் நம்மை விட்டு தவறி சென்றிருக்கலாம். அது நமக்கு மிகுந்த வேதனையாக, வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பாக இருப்பது. அன்னையையும் இந்த துன்பங்கள் விட்டு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டின் ஒளியிலே நாம் பார்க்கிற போது, விவிலியத்தினுடைய பக்கங்களை நாம் திரும்பி பார்க்கிற போது, துன்பங்கள் கடவுள் கொடுக்கிற பனிஷ்மெண்டாக, கடவுள் கொடுக்கிற ஒரு நீதியின் விளைவாக பார்க்கப்பட்டது, தண்டனையாக பார்க்கப்பட்டது. அதுதான் தொடக்க நூல் 3வது அதிகாரத்துல கடவுள் ஆதாம், ஏவாள் மற்றும் அந்த பாம்புக்கு கொடுக்கிற அந்த தண்டனையை நாம் பார்த்தால் வேதனை, வியர்வை, உழைப்பு இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவாக பார்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் துன்பங்கள் என்று சொன்னாலே கடவுள் அவரை தண்டிக்கிறார் என்றுதான் பார்க்கப்பட்டது. இரண்டாவது, கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிற போது நமக்கு ஏற்படுகிற விளைவாக துன்பம் பார்க்கப்பட்டது. இணை சட்டம் 28வது அதிகாரம் இறைவார்த்தை 15லிருந்து 68 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா, ஒருவருடைய கீழ்ப்படியாத தனத்தினால அவர் வாழ்க்கையில அவர் துன்பங்களை, துயரங்களை அனுபவிக்கிறார், கடவுள் அதை அனுமதிக்கிறார் என்று நாம் இணை சட்டம் 28வது அதிகாரம் இறைவார்த்தை 15 முதல் 68 வரை நாம் பார்க்கிறோம். மேலும் நம்பிக்கையை முடப்படுத்துகிற, நம்ம இன்னும் ஆழமாக கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கிற ஒரு கருவியாகவும் துன்பம் பார்க்கப்பட்டது. யோகனுடைய வாழ்வு நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. யோகு புத்தகம் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 6 முதல் 12 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அவரது நம்பிக்கை குடமிடப்படுவதற்கான கருவியாக துன்பம் பார்க்கப்பட்டது. திருப்பாடலில் நம்ம பார்க்கிறோம், 4வதாக திருப்பாடல் 119:71 நாம் வாசித்து பார்க்கிற போது, மனம் மாறுவதற்கான ஒரு அடையாளமாகவும் துன்பம் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் துன்பங்களை பலவாறு அணுகினாலும் பார்த்தாலும், உண்மையிலேயே கடவுள் அந்த துன்பங்கள் வழியாக நமக்கு கொடுக்கிற பாடங்கள் பல. புதிய ஏற்பாட்டில் அதற்கான விடையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே துன்பப்பட்டார். எதற்காக துன்பப்பட்டார்? பிலிப்பிய புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கடவுள் எப்படி துன்பப்பட்டார் என்றால், மனிதராக தன்னை தாழ்த்தி கொண்டார். அது மட்டுமல்ல, அடிமையானார். அது மட்டுமல்ல, மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணத்திலும் கேவலமான மரணமாகிய சிலுவை மரணத்தையே அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரணத்திலும் அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டவராக தன்னுடைய உயிரை அதிலே கையளிக்கிறார். இத்துணை துன்பங்களிலும் அவரிடம் காணப்பட்டது அசைக்க முடியாத நம்பிக்கை. துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதலை ஆண்டவர் கற்றுக்கொண்டார் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. துன்பப்பட்டு தன்னை இறைவனுடைய திருமணத்துக்கு கையளித்ததால் அவரை மிகவே உயர்த்தி, பிலிப்பிய புத்தகத்தில் வாசிக்கிறோம், கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். துன்பப்பட்டு சிலுவையில் மறித்ததனால்தான் அவர் உயிர்த்தார்.
கடவுள் பாடுகள் இல்லாமல் நமக்கு மீட்பை பெற்றுத்தர வல்லவர். ஆனா இயேசு தன்னுடைய ஒரே மகன் துன்பப்பட்டு அவரது ரத்தத்தால நாம் எல்லாருமே மீட்கப்பட வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டார். அந்த திருவுளத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நாம் துன்பப்படுகிறோம். அந்த இயேசுவோடு இணைந்து துன்பப்படுகிற போது அதன் மூலமாக பலர் மீட்படைய அது காரணமாக கருவியாக மாறுகிறது. குழந்தை திரைசாலுடைய வாழ்விலே இதைத்தான் பார்க்கிறோம். அவர் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் செய்த எல்லா செயல்களையும் சிறு சிறு நிலைகளிலே ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக அர்ப்பணித்தார். நம்முடைய துன்பங்களும் நான் இயேசுவோடு இணைந்து துன்பப்படுகிறேன், அதன் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதிலிருந்து மகிமையான ஒரு நிலைக்கு கடவுளை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை, நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் கொடுப்பார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளே வேறுகின்ற வேண்டும், ஆழப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேலும் நாம் விசுவாசத்திலே வேரூன்றி வளர்ந்ததற்கு துன்பங்கள் ஒரு கருவியாக இருக்கிறது. யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 2 நம்ம வாசிக்கிற அந்த இறைவார்த்தை நமக்கு இதைத்தான் படம் பிடித்து காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கிற போது, என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள் வருகிற போது நாம் மன மகிழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிற எப்படி பாடல் இருக்க முடியும்? அதற்கு தான் அன்னை மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதுதான் யாக்கோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு புத்தகம் ஒரு கத்தோலிக்க அல்லது கிறிஸ்தவ வாழ்வுக்கான அறநெறி நூல் என்று சொல்வார்கள். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கத்தோலிக்கன் எப்படி தன்னுடைய விசுவாச வாழ்வை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள், பல வழிமுறைகள் யாக்கோபு புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன அருமையான வார்த்தைகள்! யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 2-3, என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதில் கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். இன்னும் நம்ம உறுதிப்பட, இன்னும் நாம் நம்முடைய விசுவாசத்திலே ஆழப்பட நம்முடைய துன்பங்கள் ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரத்திலும் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். ரோமி புத்தகம் 8வது அதிகார வார்த்தை 17லும் நாம் துன்பங்கள் வழியாக ஆண்டவரை மாற்றிப்படுத்திய கடவுள் நம்மையும் மாற்றிப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். துன்பங்கள் பல வகை இருக்கிறது. 3 வகையாக துன்பங்களை நாம் பிரிக்கலாம். முதல் வகையான துன்பங்கள் நாம் செய்கிற தவறால் நமக்கு விளைகிற துன்பங்கள். அதுல ரொம்ப மாட்சியான துன்பங்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவர் நல்லா குடிச்சிட்டு பைக் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால கடவுளை நம்ம குறை சொல்ல முடியுமா? அது யாருடைய தவறு? யாருடைய தவறு? அவருடைய தவறு. குடித்து விட்டு பைக் ஓட்டினது அவருடைய தவறு. அதனால ஒருத்தர் துன்பப்படுறாரு என்றால் அது மாட்சியான துன்பமாக மாறிவிடாது. 2வது வகையான துன்பத்தை பார்க்கிற போது நாம் அதற்கு காரணம் அல்ல, வேறொருவர் காரணம், ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு துன்பப்படுவது. குடிகார கணவன், பொறுப்பில்லாத மனைவி, பிள்ளைகள், இவர்கள் மற்றவர்கள் செய்கிற செயல் நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. அதற்கு நம்ம காரணம் கிடையாது. ஆனால் அந்த துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு கடவுள் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். 3வது துன்பம் தான் மேன்மையான ஒரு தியாகம் நிறைந்த துன்பம். அதுதான் ஆண்டவர் அன்னை மரியாளில் நம்ம பார்க்கிறோம். பிறரின் மீட்புக்காக, பிறரின் வாழ்வுக்காக நாம் துன்பப்படுவது. ஒரு தாய் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்றெடுப்பது ஒரு பெரிய வேதனை நிறைந்த, துன்பம் நிறைந்த நிகழ்வானா அது ஒரு குழந்தைக்கு வாழ்வாக அமைகிறது. நாம் உழைக்கிறோம், வேதனைப்படுகிறோம், குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் அதன் வழியாக சந்திக்கப்படுகிறது. மேன்மையான துன்பம்.
யாருமே அந்தியத்துல வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே வந்து கோயில் கிளீன் பண்ண வர மாட்டேங்கிறாங்க, யாருமே அந்திய திருப்பலிக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தாராளமாக செய்வேன். அது துன்பம். நாம் செய்கிற தியாகம் அது நமக்கு வருத்தத்தை விளைவித்தாலும் அதன் மூலமாக கடவுள் மாற்றி அடைகிறார் என்பது திண்ணம். ஒருவர் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையிலே தனியாக இருக்கிறார். அவரோடு என்னுடைய நேரத்தை செலவழிப்பது எனக்கு துன்பமாக இருக்கலாம். நான் எதற்கு செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா செலவழிக்கிறோம். அது நமக்கு துன்பமாக இருந்தாலும் அது மாற்றி பொருந்திய துன்பமாக மாறுகிறது. தியாகம். பிள்ளைகள் படிக்கிறாங்க, டிவி போடாம சீரியல் பார்க்காம நாம் தியாகம் செய்வது ஒரு புண்ணியமான துன்பம். இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை மாற்றி மிகு இறை நிலைக்கு நம்மை இட்டு செல்லும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தர அது உதவியாக இருக்கும். துன்பத்தில் இருக்கிறார், வியாதியில் இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார், பண உதவி தேவைப்படுகிறது, நான் கொடுக்கிறேன். என்னுடைய கரம் வலிக்கிற வரைக்கும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு துன்பமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒருவர் வாழ்வு பெறுகிறார். அது மாற்றி பொருந்திய துன்பம். இதன் மூலமாக நாமும் இறைவனுடைய ஆசிரியர் பெறுகிறோம். ஆண்டவரும் நமக்கு நிறைவான அருளை ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நாம் ஏழை எளியவர்களுக்கு, சின்னம் சிறியவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் கடவுளுக்கே செய்கிறோம் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர்களே, நம்முடைய துன்பங்களை கடவுளுடைய மாட்சிக்காக அர்ப்பணிப்போம். யாருமே இந்த உலகத்துல துன்பம் இல்லாமல் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். துன்பம் வருகிற போது அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளை ஆழப்பட வேண்டும் என்று இறைவனுடைய பாதத்தை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்வோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில 7 வியாகுலங்கள், துயரங்கள் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஜெபமாலை திருப்பலிக்கு முன்பாக கூட அதை நாம் தியானிப்போம். அந்த துன்பங்களில் எல்லாம் அன்னை மரியாளிடம் உயர்வாக இருந்தது ஆண்டவரை சிக்கென பற்றி கொண்டிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மள் இருக்க வேண்டும். அப்போது இன்றைக்கு நாம் நற்செய்தியில வாசித்தது போல, அந்த கைம்பெண்ணின் ஜெபத்தை கேட்டது போல கடவுள் நம் ஜெபத்தையும் கேட்டு நம்மையும் மகிமையான நிலைக்கு உயர்த்துவார். அப்படிப்பட்ட அருள்நிலைக்காக தொடர்ந்து இந்த வழியிலே நாம்